We also have a special guest, Dr. Prebin Babu, Managing Director of Trinity Education Trust, who will now share his valuable thoughts with us. Sir, please. Good morning to all. Okay. இன்னைக்கு ஃபஸ்ட் இருக்கு ஸ்பெஷல் டே, கரெக்டா? உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான டே. உங்களுக்கு இப்போ எல்லோரும் கையில் லைட்டோடு உட்காந்துருக்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருட்டெல்லாம் போய் பிரகாசமாக உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? அப்போ உங்கள் கூட கேரியர், உங்களோட ஃப்யூச்சரில் உங்கள் இருட்டெல்லாம் போய் இன்றைக்கி வெளிச்சத்தோட எல்லோரும் லேம்ப் லைட்டிங், ஒரு லைட்டோட பிரகாசத்தோட இருக்கீங்க. அப்போ உங்கள் நர்சிங் கேரியரோட உங்கள் லைஃப் மொத்த டோட்டல் கேரியர்லேயே உங்களோட லைட் கையில் இருக்க இதே லைட்டு மாதிரி பிரகாசமாக ஃபுல்லாகவே இருக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நர்சிங் படிக்கிறீங்க. நர்சிங்கிலே உங்களோட நர்சிங் தான் உங்களோட லைஃப், அப்படி தானே? நர்சிங் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் தான், ஒரு ஜாபு கிடையாது. நீங்கள் இந்த சர்வீஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதோ நிறைய கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ஒன்றெல்லாம் படிக்கிறீங்க. நீங்கள் சர்வீஸ் நீங்கள் படிக்கிறீங்க, அடுத்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேலை பார்க்குறது கிடையாது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே சர்வீஸ். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது. எந்த டைமும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இப்போ உங்களோட பர்சனல் வேலையை விட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் மெயினாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சாப்பாடு அப்படியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சி வந்தாங்கன்னா அந்த எமர்ஜென்சி பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் உங்களோட பர்சனலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு டீ குடிக்கிறது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை பேஷண்ட்டை தான் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான உங்களோட ரோலாக இருக்கும். ஓகே. இது நல்ல ஒரு ஸ்டூடெண்டாட்டு இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இன்னும் 4 வருஷம் ஃபஸ்ட் இயர் ஆகிடுச்சு, இன்னும் 4 வருஷம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்களை ஆசர்பாலம் அண்ட் பூதபாண்டி 2 ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 2 ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால நிறைய கற்றுக்க முடியும். இப்போ நம்ம நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முடித்த ஸ்டூடெண்ட் கூட அட்லீஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இது நீங்கள் உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை ஊரில் நீ விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் காலேஜ் முடிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருப்பாங்க, 80% 90% மார்க் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட கூட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கிராஸ் காலேஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லேருந்தே உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தாலும் ஒரு இப்போ மேக்ஸிமம் அதாவது ஒரு நர்ஸுக்கு என்னென்ன பேசிக் தேவையோ அது எல்லாமே உங்கள் 4 வருஷம் நீங்கள் கோர்ஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே கிடைக்குது. இப்போ இந்த உங்கள் காலேஜோட ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச இருக்கிறான். அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் தெரியும். ஒரு நர்ஸுக்கு போதுமான எல்லா விஷயமும் தெரியுது. ஸோ இது எல்லா காலேஜுமே கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே மேக்ஸிமம் நிறைய பெரிய காலேஜ் நல்ல ஃபேமஸ் அவங்க பிராண்ட் நேம் அப்படிலாம் வச்சுட்ருக்குறாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ட்ரைனிங் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஜிஹெச், பூதபாடி ஜிஹெச் அண்ட் ஆசாரிபாளையம் ஜிஹெச், இந்த 2 ஜிஹெச் நீங்கள் போகிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் கிடைக்குது. அதனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலேஜ் வந்தால்தான் தான் இவ்வளோ நாலேஜ் கிடைக்குதுன்னு உள்ளது மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மற்ற காலேஜ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு காலேஜ் மட்டும் தான் தெரியும். இந்த காலேஜ் கிடைக்க நாலேஜ் எல்லா காலேஜும் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது ஒன்று இப்போ கோர்ஸ் முடித்து உடனே வெளியில் போனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே வேலை கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை சேர்மன் சார் இருக்கிறாரு. அதே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. எந்த ஒரு காலேஜை பார்த்தீங்கன்னா சேர்மன் சார் ஃபுல் டைம் உங்கள் கூடவே ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் இருக்கிறாரு. டெய்லி காலேஜ் வராரு. உங்களோட ஒவ்வொரு இதுலேயும் அவர் எவ்வளோ அக்கறை எடுத்து ஒரு சார் அதாவது பிஸ்னஸ் மோடியில் அவர் எந்த இதுவுமே பண்ணுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். மற்ற எல்லா காலேஜ் ஓனரும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மோட்டிவ் தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் காலேஜ் சேர்மன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது நல்லா பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் நல்லா பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பண்ணி கொடுத்துக்கலாம், ஒவ்வொரு விஷயம் யோசித்தே இருக்கிறாரு. ஏன்னா அவர் பரம்பரை வந்தவர் கிடையாது, பரம்பரை ஒரு காலேஜ் பரம்பரை கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் இருக்கிறாருன்னு இவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு காலேஜ் ரன் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு
காலேஜ் எஜுகேஷன் கொடுக்குற அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அது வந்து எவ்வளவோ பணம் அவ்வளோவா ரிச் ஃபேமிலி நிறைய இருக்காங்க, ஆனால் அவங்களால இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவும் இல்லை, அவங்களால பண்ணவும் முடியாது. இவங்க இது மட்டும் கிடையாது, வேறு இன்ஸ்டியூட்லேயே பல வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு காலேஜ் ஆரம்பித்து உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் கொடுக்குற மட்டும் கிடையாது, நல்ல எஜுகேஷன் கொடுத்து உங்களெல்லாம் நல்ல ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே எல்லோரும் நல்லாவே படித்து உன்னோட கேரியர் நல்லாவே ஹாஸ்பிட்டல் போங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணி நல்ல ஒரு ஃபியூச்சரில் வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.